அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 26. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். 27. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்துச் சொன்னான். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தின் மூலமாய் ஆண்டவருடைய அருள் உரைகளை, நல்ல செய்திகளை கேட்க ஆண்டவர் வாய்ப்பு தந்து வருகின்றார். இந்த நிகழ்ச்சிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவிடத்திலே அறிமுகப்படுத்துங்கள். நாங்களும் உங்களுக்காக, உங்கள் கடிதங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வருகின்றோம். ஆண்டவர் தாமே உங்களை இன்றைக்கு இருப்பது போல ஆயிரக்கணக்கான மடங்கு பயன்படுத்துவாராக. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட சில பெண்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தம்பதிகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சில மனிதர்களை குறித்து கற்றுக்கொள்கிற வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளில் உள்ள சில பெண்கள். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு 36வது வாக்கியம் சொல்கிறது. அங்கு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், வேத வசனத்திலே மிக தெளிவாக வாசிக்கிறோம். தொற்காள் என்கிற, தபித்தாள் என்கிற ஒரு பெண். வேதாமத்திலே ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆணுக்கு பேர் சீடன். ஒரே ஒரு பெண்ணை சீஷி என்று சொல்லப்படுகிறது. அது தொற்காள் என்கிற, தபித்தாள் என்கிற இந்த பெண்ணு தான். இந்த பெண் யோப்பா என்கிற பட்டணத்திலே வசித்து வருகிறாள். இந்த தொற்காள் அல்லது தபித்தாள் என்கிற பெண் சீசியாய் இருந்தாள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள், அர்ப்பணித்தவள். ஆனால் அதே சமயத்திலே நற்கிரிகளை, தர்மங்களை மிகுதியாய் செய்தவள். அவள் யாருக்கு நற்கிரிகளை, தர்மங்களை செய்தாள் என்றால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 39 விதவைகளுக்கு அவள் செய்ததாக அங்கு குறிப்பிடப்படுகிறது. பேதுருவிடத்திலே விதவைகள் எல்லாரும் தங்களுக்கு தொற்காள் செய்து கொடுத்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தபித்தாள் அர்ப்பணத்தோடு நின்று விடவில்லை. தன்னால் இயன்ற அளவிற்கு சமூக திருப்பணிகளை செய்து வந்தாள். இந்நாட்களிலே சிலர் நற்செய்தி பணி மாத்திரம் செய்வது உண்டு, சமூக பணியை செய்வதில்லை. சிலர் சமூக பணி மாத்திரம் செய்வது உண்டு, நற்செய்தி பணியை செய்வதில்லை. சமூக பணி செய்கிறவர்கள் நற்செய்தி பணியாளர்களை சாடுவது உண்டு. நற்செய்தி பணியை செய்கிறவர்கள் சமூக பணி செய்கிறவர்களை விமர்சிப்பது உண்டு. ஆனால் நற்செய்தி பணியும் சமூக பணியும் ஆண்டவரை மையமாய் வைத்து செய்ய வேண்டிய, ஆண்டவருடைய கண்களிலே 2 கண்களாக அவைகளை குறிப்பிடலாம். ஆகவே இதுவும் வேண்டும், அவைகளும் வேண்டும். ஆனால் இவைகள் 2 செய்வதற்கு ஆண்டவருடைய பயப்படுகிற பயம் நடுமையமாக அமைய வேண்டும். இப்படிப்பட்ட அர்ப்பணம் செய்தவள், நற்கரிகளை செய்தவள் வியாதிப்பட்டால் இறந்து விடுகிறாள். சில எண்ணுவது உண்டு, ஆவியின் ஆளுகையை பெற்றவள், அர்ப்பணம் செய்தவள், நற்கரிகளை செய்தவர்கள், அவர்களுக்கு வியாதி வராது என்று எண்ணுவது உண்டு. இது தவறான மனப்பான்மையாகும். மனிதனாய் பிறந்த எனக்கும் உங்களுக்கும் வியாதிகள் வர வாய்ப்புகள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே ரெட்டிப்பான அபிஷேகம் பெற்ற எலிசா என்பவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருந்தான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அல்லவா? அப்படியான ரெட்டிப்பான அபிஷேகம் பெற்றவனுக்கே வியாதி வருமானால் நானும் நீங்கள் எம்மாத்திரம்? ஆகவே சில சமயத்திலே நாம் தவறான மனப்பான்மையோடு வாழுகிறதை நாம் சீர்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த தொற்காள் மடிந்து போனால்
அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டறையில் வைத்தார்கள். பக்கத்தில் இருக்கிற பேதுருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். பேதுரு வருகிறான். வந்து அவன் எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்கால் படியிட்டு பிரேத்தத்தை நோக்கி, தபித்தாளை எழுந்திரு என்று சொன்னான். அவள் உயிரோடு எழுந்தாள். இது ஆண்டவராகிய இயேசுவானவர் லாசருவை எழுப்பின அந்த நிகழ்வை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவரை விசுவாசித்தவன் ஆண்டவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்கிற வார்த்தை இங்கு நிறைவேறுகிறதை காண முடிகிறது. அவளை எழுந்திருக்க வைத்து கை கொடுத்து அவளை விதவைகளுக்கு முன்பாக, மற்றவர்கள் முன்பாக அவளை உயிர் உள்ளவளாக நிறுத்தினான். இதை அறிந்து கொண்ட எல்லாரும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அற்புதங்கள் ஏன் நடைபெறுகிறது? நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த. காணா ஒரு கல்யாண வீட்டிலே அற்புதம் நிகழ்ந்த பொழுது ஆண்டவரின் சீஷர்கள் அவர்கள் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இங்கு ஆண்டவராகிய கர்த்தருடைய தாசன் இந்த அருமையான தொற்கால அல்லது தபித்தாளை உயிரோடு எழுப்பினதுனாலே அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள், பேதுரு மேல் அல்ல, ஆண்டவர் மேல். நன்றாக நீங்கள் வாசிக்க வேண்டும். 9ஆம் அதிகாரம் 42 பாருங்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அருமையானுள்ளே, ஏன் ஆண்டவர் இந்த தாசன் மூலமாக இந்த பெண்ணை உயிரோடு எழுப்பினார் என்றால், இந்த பணியை செய்வதற்கு இன்னொருவர் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது இந்த பணியை தொடருவதற்கு அவளுக்கு இன்னொரு வாய்ப்பு அருளப்பட்டிருக்கலாம். இதை என்னுடைய கருத்தாக இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே தொற்காள் தபித்தாள் என்கிற பெண்மணி நமக்கு ஒரு அறைகூவல் கொடுக்கிற ஒரு பெண்மணி. அர்ப்பணித்தால் போதாது, சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது ஒரு பெண்மணியை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பெண்மணி யார் என்று சொன்னால், வேதத்திலே மிக தெளிவாக அங்கு சொல்லப்படுகிறது. அவளுடைய பேர் லீதியாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 16ஆம் அதிகாரம் 14 தெயத்ரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளுமான லீதியாள் என்கிற பெண்ணுடையவள். இங்கு பிலிப்பு பட்டணத்திலே ஆற்றங்கரையிலே ஒரு ஜெப கூட்டம் நடைபெறுகிறது. அது ஓய்வு நாள்தோறும் நடைபெறுகிற ஒரு பெண்கள் ஜெப கூட்டம். அங்கே லீதியாள் என்கிற ஒரு பெண்மணி வருகிறாள். அவள் இரத்தாம்பரம் விற்கிற ஒரு பணக்கார வியாபார பெண்மணி. பவுலடிகளார் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். அதை கேட்கிறாள். கேட்கும் பொழுது ஆவியானவர் அவளுடைய இருதயத்தை திறந்தளினார். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே அவர் செயல்படுவார். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய செயலாற்ற நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது. அவளும் அவள் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றவுடனே சொல்கிறாள், என்னை நீங்கள் கர்த்தருக்குள் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள், என் வீட்டிலே வந்து நீங்கள் தங்கியிருங்கள் என்று சொன்னாள். ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட இந்த பெண்மணி என்ன செய்தாள்? ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்க தீர்மானித்தாள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே தொற்காலை போல சமூக பணி செய்கிறீர்களா? ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, லீதியாளை போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் போதாது. ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய ஊழியர்களை, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விருத்தி அடைவதற்கு ஏதுவான காரியங்களை தாங்க நீங்கள் தீர்மானித்தது உண்டா? இவள் சொல்கிறாள், நீங்கள் என்னை விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே தங்கியிருங்கள் என்று சொல்கிறார். ஒரு அருமையான சரித்திர ஆசிரியர் எழுதும்போது அங்கே ஈரோப், அதாவது ஐரோப்பா கண்டத்திலே முதல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பெண்மணி, முதல் ஆத்துமா இந்த பெண்மணி தான் என்று குறிப்பிடப்படுகிறாள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, தொற்காள் சமூக பணி செய்தாள். இங்கே லீதியாள் ஊழியத்தை தாங்கினாள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அங்கே பேதுருவை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். யாக்கோபு கொலை செய்யப்பட்டு விடுகிறான். பேதுருவை கொலை செய்வதற்காக ராஜா அவனை சிறையில் வைத்திருக்கிறான். அவன் வெளியே வருவதற்கு முந்தின நாளிலே என்ன நடைபெறுகிறது? ஆண்டவர் தன் தூதனை அனுப்பி பேதுருவை விடுவிக்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5 சொல்கிறது, சபையார் அவனுக்காக ஊக்கமாய் செபிக்கிறார்கள். ஊக்கமாய் செபிக்கிற வேளையிலே தனக்கு மரணம் வரும் என்று தெரிந்தும் பேதுரு நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, திருச்சபையார் பண்ணுகிற ஜெபம் ஊழியனுடைய பிரச்சனைகளிலே அவனை நிம்மதியாய் வாழ வைக்கிறது. ஆனால் இன்றைக்கு
அநேகருடைய வாழ்வு எப்படி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஊழியனுடைய பிரார்த்தனைக்காக திருச்சபையார் காத்திருக்கிறார்களே தவிர திருச்சபையாருடைய பிரார்த்தனை ஊழியனுக்கு தேவை என்பதை அநேகர் மறந்து விடுகிறார்கள் இல்லையா? என்ன நடைபெறுகிறது? அங்கே விடுவிக்கப்பட்ட பேதுரு நேராக மார்க்குடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டுக்கு வருகிறான். அங்கு திருச்சபையார் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். விடுவிக்கப்பட்ட பேதுரு தட்டுகிறான். இதை ரோதை என்கிற பெண்மணி ஒற்று கேட்க வருகிறாள். ஒற்று என்கிற வார்த்தை இந்நாட்களிலே மிக தவறாக பயன்படுத்தப்படுகிறது. மற்றவர்களுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு சிலர் ஒற்று கேட்கிற பழக்கம் உண்டு. ஆனால் இந்த பெண்மணி முதல் நூற்றாண்டிலே திருச்சபையாருக்கு அநேக உபத்திரங்கள். அங்கே யாக்கோபு கொல்லப்பட்டான், பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே முதல் நூற்றாண்டு திருச்சபை மக்கள் உபத்திரங்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே கதவை தட்டும்போது தட்டுகிறவர்கள் ரோம வீரர்களா அல்லது யூத ஆசாரியர்கள் வீரர்களா என்பதை அறிந்து கொள்வதற்காக ரோதை வந்தாள். இவள் ஒற்று கேட்க வருவது நம்முடைய பழக்கத்தில் இருக்கிற ஒற்று கேட்கிற நிலைப்பாடு அல்ல, அறிந்து கொள்ளும்படி வந்தாள். வந்தவள் பேதுருடைய சத்தத்தை அறிந்து சந்தோஷமாய் ஓடுகிறாள். அப்படியானால் பேதுருவின் சத்தத்தோடு அல்லது பேதுருவின் வாழ்வோடு அல்லது பேதுருடைய உரையாடலோடு அல்லது பேதுருவினுடைய அந்த ஆண்டவருடைய செய்திகளோடு இவள் ஐக்கியப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்திருக்கக்கூடும். முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே தன்னை இணைத்து பிணைத்து கொண்ட ஒரு பெண்மணியாக ரோதை இருந்திருக்கக்கூடும். இவள் விசுவாசியாக சீடத்துவ வாழ்க்கையிலே வளர்ந்தவளாய் காணப்பட்டிருக்கக்கூடும். ஆகவே பேதுரு சத்தத்தை அறிந்து சந்தோஷமாய் ஓடி சொல்கிறாள். பேதுருதான் என்று சொன்னாள். அவர்களோ சொல்கிறாள், இல்லை, நீ பிதற்றுகிறாய், அது அவருடைய தூதனாய் இருக்கலாம். ஆனால் இவள் பேதுருவான் என்று உறுதியாய் சொன்னாள். கதவை திறந்து பார்த்தால் பேதுரு இருக்கிறான். இந்த ரோதை என்கிற பெண்மணி தன்னுடைய ஊழியனை சத்தத்தை அறிந்து கொண்ட காரியத்திலே தெளிவாயிருந்தாள். அருமையானவர்களே, ரோதை ஒருவேளை அந்த தெளிவிலே சிறந்தவள், தான் தெளிவிலே உறுதியாய் இருந்தவள், அதை மற்றவர்களுக்கு அறிவித்தவள். ஊழியன் விடுவிக்கப்பட்டதை குறித்து அவள் சந்தோஷமாய் அறிவித்ததாக இந்த அப்போஸ்தலர் 12 நான் வாசிக்க முடிகிறது. ஆகவே 12ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே 14 ரோதியை குறித்து வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மேய்ப்பன் ஆடுகள் ஓமையிலே சொல்லும்போது, நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவருடைய சத்தத்தை சீடர்கள் எப்படி அறிந்து கொள்கிறார்களோ அதே போல அங்கு முதல் நூற்றாண்டு திருச்சபையை வழிநடத்தி சொல்கிற அந்த மேய்ப்பன் போல் காணப்பட்ட பேதுரு என்கிற மேய்ப்பனுடைய சத்தத்தை இந்த ஆடை போல இருக்கிற இந்த ரோதை என்கிற பெண்மணி அறிந்து கொண்டாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசுவின் சத்தத்தை அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் மேய்ப்பர்கள் ஆண்டவருடைய ஊழியர்களின் சத்தத்தை அறிந்திருக்கிறீர்களா? ஊழியர்களுக்காக பிரார்த்திக்கும் கூட்டத்திலே உங்களை இணைத்திருக்கிறீர்களா? அல்லது ஊழியர்களை குறித்து விமர்சிக்கிற வதந்திகளை பரப்புகிற அந்த கூட்டத்திலே உங்களை பிணைத்திருக்கிறீர்களா? உங்களை சிந்திக்க ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். இன்னொரு பெண்ணை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் பெண்மணியாக தெபுரோளை கற்றுக்கொண்டோம். இவள் அர்ப்பணித்தவள், ஆனால் சமூக சேவை செய்தவள். லீதியாள் அர்ப்பணம் செய்தவள், ஊழியத்தை தாங்கினவள். ரோதை என்பவள் அர்ப்பணம் செய்தவள், மேய்ப்பனின் சத்தத்தை புரிந்தவள். 4வது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த 16 பிலிப்பு பட்டணத்திலே ஆண்டவருடைய திருப்பணியை செய்து கொண்டிருக்கிற பவுலும் அவனுடைய உடன் வேலைக்காரன் வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அவர்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு செல்லும்போது ஒரு குறி சொல்லுகிற பெண்மணி இடைபடுகிறாள். அந்த குறி சொல்லுகிற பெண்மணியின் இடத்திலே குறி சொல்லும் ஆவி இருக்கிறது. அந்த குறி சொல்லுகிற ஆவியை பெற்றவளாய் இருந்ததினாலே அவள் எஜமானுக்கு ஏராளம் ஆதாயத்தை அவள் சம்பாதித்து கொடுக்கிறவளாய் இருந்தாள். இந்த குறி சொல்லுகிற ஆவி உடைய இந்த பெண்மணி இந்த பவுலையும் உடன் ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறார், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் இவர்கள் ரட்சிப்பின் வழியை
நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று அந்த குறி சொல்கிற ஆவி சொல்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஊழியர்களை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுக்கிற வண்ணமாய் ஆண்டவருடைய ஊழியர்களை குறித்து குறி சொல்லும் ஆவியும் சாட்சி கொடுக்கிறது இல்லையா? நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்து அசுத்தாவிகள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு உமக்கு என்ன என்று வேண்டிக் கொண்டது உண்மை அல்லவா? அதே போல இந்த விளம்பரத்தை இந்த குறி சொல்லும் ஆவிகள் செய்தது. இந்த எளிமையான தரங்குறைந்த அந்த விளம்பரத்தை அருமையான இந்த பவுல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடிந்து கொள்கிறான், அசுத்தாவியை சினந்து கொள்கிறான், அந்த ஆவியை வெளியே போகும்படி கட்டளையிடுகிறான். உடனே அந்த ஆவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறாள். விடுவிக்கப்பட்ட போது நடந்தது என்ன? அவளால் பணம் சம்பாதித்த மனிதர்கள் பவுலையும் உடன் ஊழியக்காரனையும் சிறையிலே தள்ளி உபாதைக்கு உள்ளாக்கிறார்கள். அருமையான என் சகோதரனே சகோதரிகளே, இங்கே ஒரு பெண்மணி, குறி சொல்லும் பெண்மணி, தேவ மனிதனை சந்திப்பதற்கு முன்பு குறி சொன்னாள். ஆனால் தேவ மனிதனுடைய சந்திப்புக்கு பிற்பாடு குறி சொல்லுகிற பெண்மணி அவள் விடுவிக்கப்படுகிறாள். தேவனுடைய மனிதனை சந்திப்பதற்கு முன்பு சிறைப்பட்ட பெண்மணி தேவனால் சந்திக்கப்பட்ட பிற்பாடு அவள் விடுவிக்கப்பட்டாள். விடுதலைக்கு நேராக வழிநடத்தின இந்த ஊழியக்காரன் இப்போது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். சிறைப்பட்டவள் விடுவிக்கப்படுகிறாள். விடுதலையின் நற்செய்தியை சொன்னவர்கள், விடுதலைக்காக பயன்படுத்தப்பட்டவர்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த சிறையில் அடைக்கப்பட்டதும் ஒரு தேவ தீர்மானம்தான். அந்த சிறைச்சாலை அதிகாரி மனம் திரும்புகிறதை அப்போஸ்தலர் 16:30 நாம் காண முடிகிறது அல்லவா? அருமையானவர்களே, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடைபெறும் என்பதை அறிந்திருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த குறி சொல்லுகிற பெண்மணியின் தரங்குறைந்த விளம்பரத்தை இந்த பவுல் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு மக்கள் தரங்குறைந்த விளம்பரத்தை ஊழியர்களுக்கு கொடுக்க முற்படும் பொழுது ஊழியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நலமானது. அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது முதிர்ந்த அனுபவமாகும். சிறைப்பட்டவர்களை விடுவிப்பது, கட்டுண்டவர்களை விடுதலை கொடுப்பது, அசுத்தாவியிலே மக்களை விடுவித்து சத்தியத்துக்குள்ளே கொண்டு வருவது தேவ தீர்மானம் அல்லவா? ஆகவே அந்த பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அருமையான 4 பெண்களை நாம் கற்றுக்கொண்டோம். தொற்காள் அர்ப்பணித்தாள், ஆனால் அவள் சமூக பணி செய்தாள். லீதியாள் அர்ப்பணித்தாள், ஆனால் ஊழியத்தை தாங்கினாள். ரோதே அர்ப்பணித்தாள், மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டாள். அங்கே குறி சொல்லுகிற பணி அவள் விடுவிக்கப்பட்டாள், அவள் ஆண்டவராலே ஆசீர்விக்கப்பட்டாள். அருமையானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஒப்பு கொடுப்போமா? பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வல்லமை எங்களோடு கூட வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலர் நடபடிகளில் உள்ள பெண்கள் எங்கள் வாழ்க்கையிலே அறைகூவலை எங்களுக்குள்ளே கொடுக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த பெண்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது பல கோணங்களிலே தரம் குறைந்தவர்களாகவும் தரத்திலிருந்து தடுமாறியவர்களாகவும் நாங்கள் மாறியிருக்கிறோம். எங்களை மன்னியும். லீதியாளை போல, தொற்காளை போல, ரோதையை போல, விடுதலையை அனுபவித்த அந்த பெண்களைப் போல எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பெண்கள் மேலும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.